வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் போன 2019 பிப்ரவரி 24 தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தற்பொழுது 7 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. இதை பற்றின ஒரு முழுமையான தொகுப்பை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாடு முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 22வது தவணைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் 22வது தவணை தொகை உங்களுக்கு எப்போ உங்கள் கைக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட டைம் டூரேஷன் எல்லாமே வந்துருச்சு. இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு 6000 உதவியை அரசாங்கம் வழங்கி வருகிறது. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், 6000 உதவியை வழங்கி வருது. இந்த தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் 3 தவணைகளாக டெபாசிட். இது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக இருக்கும். இதற்கிடையே நாடு முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகள் பிரதம மந்திரியுடைய திட்டத்தின் கீழ் 22வது தவணைக்காக தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். பிப்ரவரியில் விவசாயியின் கணக்குகளில் பணம் டெபாசிட் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது வரை 22 தவணை விவசாயிகளின் கவனையில் வர வைக்கப்படவில்லை. ஓகேங்களா, 22வது தவணை தொகை இன்னமும் விவசாயிகளுடைய கணக்கில் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிஎம் கிசான் திட்டம் 2019 ஆரம்பிக்கப்பட்ட திட்டமாக இருந்தாலும் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் தகுதி வாய்ந்த அறிவிப்பு, யாரெல்லாம் முறைகேடாக இந்த திட்டத்தை யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி யாரையுமே இன்னும் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரசு பார்த்திங்கன்னா இதுதான் சொல்கிறாங்க, இந்த திட்டத்தின் கீழே முறைகேடுகள் யாராவது பண்ணியிருந்தால் அவங்கள உடனடியாக திட்டத்திலேருந்து வெளியே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதியான விவசாயிகள் பிஎம் கிசான் திட்டத்தின் சலுகையை பெறுகிறார்கள் என்றால் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான விவசாயி அல்லாதவர்களும் திட்டத்தின் கீழ் சட்டவிரோதமாக சலுகைகளை பெறுகிறார்கள். இதன் காரணமாக தகுதியற்ற விவசாயிகளின் பெயர்களை நீக்கும் அடி நடைபெற்று வருவதாக தகவல்கள் அனைத்துமே வெளியாக இருக்குது. ஸோ தகுதியற்ற விவசாயிகளுடைய பணியை உடனடியாக நீக்க போகிறாங்க. ஸோ அவங்க கேஒய்சி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தால் கூட அவங்களுடைய தகுதி இல்லை அப்படின்றத ரிஜெக்ட் பண்ணி ஸோ அவங்களுடைய பிஎம் கிசானுடைய திட்டத்திலேருந்து அவங்க பெயரை நீக்க போகிறாங்க. ஸோ தகுதியுள்ள விவசாயிகளுக்கு புதிய அப்டேட் இப்போ அப்ளை பண்ணால் கூட பார்த்திங்கன்னா பிஎம் கிசானுடைய தவணை தொகைகள் அனைத்துமே வழங்க போகிறாங்க. நில சரிபார்ப்பு, பட்டா செட்டா எல்லாமே ரெடியாக வச்சுக்கணும். ஸோ இது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகையை உங்களால் பெற முடியும். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த 22வது தவணை தொகை வருதா இல்லையா, எப்படி வரப்போகுது அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. நிறைய பீப்புள்ஸ் சொல்கிறாங்க வீடு தேடி கொடுக்குறாங்க ரேஷன் இந்த அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க உங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா டிபிடி மூலமாக மட்டும்தான் செலுத்தப்படும். ஓகேங்களா, ஸோ டிபிடி மூலமாக அந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை வரவு தவணை வைக்கப்படும். அதுலேருந்து தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வருமே தவிர டைரெக்டாக வராது. ஓகேங்களா, டிபிடி மூலமாக தான் இந்த 22வது தவணை தொகை வர இருக்குது. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தவணை தொகையை பெற உங்களுடைய இகேஒய்சி, உங்களுடைய நில சரிபார்ப்பு, இது எல்லா டாக்குமெண்ட்டுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நாள் தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.